வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கூறான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது விஸ்வாவசு தமிழ் வருடம் வைகாசி மாதத்தில் நிகழவிருக்கும் வாஸ்து பகவான் பற்றிய ஒரு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்கள் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாஸ்து பகவான் பற்றிய முழு விளக்கம். விஸ்வாவசு தமிழ் வருஷம் வைகாசி மாதம் 21/2/5166 நாள் 4/6/2025 புதன்கிழமை அன்றைய தினம் வாஸ்து நாள். அன்றைய தினத்தில் வாஸ்து பகவான் வீழ்த்திருக்கும் நேரமானது காலை 9:05 முதல் 10:35 வரை அவர் வீழ்த்து கொண்டு இருப்பார். வாஸ்து பகவான் வீழ்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் நாம் புதிதாக நமக்கு சொந்தமாக வீடு கட்ட ஆரம்பிக்கும் அடியேனுடைய அன்பு இதயங்கள் அனைவரும் பூமி பூஜையானது செய்ய வேண்டும். அதேபோல் ஏதாவது நீங்கள் புதுசாக வீடு வாங்குறீர்கள், இல்லை நிலம் வாங்க போகிறீர்கள் அப்படின்னா அதுக்கெல்லாம் முன்பணமானது கொடுக்கலாம். ஆனால் இந்த வாஸ்து நாட்களில் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்த்தோமே ஆனால், வாஸ்து நாட்களில் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது, கிரகப்பிரவேசம், விவாகம், திருமணம், வளைகாப்பு, சீமந்தம் போன்ற சுப விசேஷங்களை கண்டிப்பாக நிச்சயமாக செய்யக்கூடாது. இந்த வாஸ்து பகவானுக்கு திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், ராகுகாலம், யமகண்டம், குளிகம், கரிநாள் போன்ற எதுவுமே அவருக்கு கிடையாது. அதாவது வாஸ்து பகவானாகப்பட்டவர் அவர் விழித்திருக்கும் நேரம் மட்டும்தான் நாம் அனைவருக்கும் முக்கியம். ஆகவே நாம் அனைவரும், தாங்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வாஸ்து பகவான் நன்னாளில் வாஸ்து பகவானாகப்பட்டவர் விழித்திருக்கும் அந்த நேரத்தில் இந்த பதிவிலே சொல்லப்பட்ட பிரகாரம் தாங்கள் பூமி பூஜை செய்து வாஸ்து பகவானுடைய கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக சௌக்கியமாகவும் க்ஷேமமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலமுடன். இனிய ஆசீர்வாதங்கள். அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இந்த வீடியோ பதிவிற்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்கள் மற்றும் தாராளமாக கமெண்ட் செய்யுங்கள். லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்து, சுபம் அஸ்து, ததா அஸ்து. ததாஸ்துனாக்க அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, சகல ஐஸ்வர்யத்தோட பிரமாதமாக நன்னா இருங்கோ.